வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 5ல் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இயல் 4க்கு வந்து வீடியோ போட்டோம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம இயல் 5ல் இருக்கிற 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இதற்கான 1 வேர்ட்ஸில் நமக்கு கொஸ்டின்லாம் நமக்கு 121ஆவது பக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ நியூ சிலபஸ் 2025 நியூ சிலபஸ்க்கான ஆன்சர் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பலவுள் தெரிக. அதில் முதல் கொஸ்டின், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று. ஆன்சர் மாமல்லபுரம். அடுத்து இரண்டாவது, பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி. ஆன்சர் வந்து முல்லை. அடுத்து மூன்றாவது, இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் என்பதற்கான எடுத்துக்காட்டு. ஆன்சர் தைத்திங்கள். அடுத்து நான்காவது, திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை. ஆன்சர் வந்து தீர்த்தங்கரர் உருவங்கள். அடுத்து ஐந்தாவது, வசிப்பட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர். பாடல் அடிகளில் முதுநீர் என்பது எது? ஆன்சர் வந்து கடல் நீர். அடுத்து நம்ம இதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின், நடுகள் என்றால் என்ன? ஆன்சர் நமக்கு 107வது பக்கம் இருக்குது. 107வது பக்கம் எடுத்துக்கோங்க. தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் 3வது லைன் பாருங்கள், தொல்காப்பியத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. தொல்காப்பியத்தில் சிற்பக்கலைன்னு இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு நடுகள் போட்டுக்கோங்க. தொல்காப்பியத்தில் நடுகள் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும். அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்பெறும். தமிழரின் தொடக்ககால சிற்பக்கலைக்கு சான்றாக இதையும் குறிப்பிடலாம். அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. சிற்பக்கலைக்கு பதிலாக நடுகள் மட்டும் போட்டுட்டு மித்த எல்லாத்தையும் அப்படியே குறிச்சிக்கோங்க. 1வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின், நாயக்கர் கால இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? ஆன்சர் நமக்கு 109ஆம் பக்கம் இருக்குது. 109ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 109ஆம் பக்கம் மேலே பாருங்கள், நாயக்கர் கால சிற்பங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதற்கு மேலே பாருங்கள் பல்வேறுன்னு சொல்லியிருக்கும். பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்கள். அந்த கற்றூன்களையும் இருக்கும், அந்த லையும் அடிச்சிட்டு கற்றூன்கள் போட்டுட்டு கற்றூன்கள் அமைத்தது விஜயநகர மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. விஜயநகர அந்த குறிப்பிடத்தக்க இருக்குல்ல, அதை அழிச்சிட்டு விஜயநகர மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அவ்வளோதான் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின், 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகுந்து வருவதை சான்றுடன் விளக்குக. ஆன்சர் நமக்கு 118வது பக்கம் இருக்குது. 118ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 118ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2வதுல பாருங்கள், ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் சொல்லி எழுதிட்டு, எடுத்துக்காட்டு கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார், அதை மட்டும் எழுதிக்கோங்க. அந்த இது 2வது ஃபுல்லாமே எழுதிக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின், உரிய இடங்களில் வல்லின மெய்களை சேர்த்து எழுதுக. இதற்கான ஆன்சர் வந்து இது எல்லாமே கரெக்டாக தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த இது கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே நீங்கள் வந்து அப்படியே எழுதினாலே போதும். அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, பூக்கும் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. பூக்கும் போட்டு பூ கூட்டல் இக்கூட்டல் உம். பூனா பகுதி, இக்னா சந்தி, எதிர்கால இடைநிலை, உம்னா வினை முற்று விகுதி. ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நீங்கள். அடுத்து சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு யாது கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு 106வது பக்கம் இருக்குது. 106வது பக்கம் எடுத்துக்கோங்க. 106ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து அட்டவணை மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் வந்து முழு உருவ சிற்பங்கள்னு சொல்லி மேலே போட்டுக்கோங்க. இந்த சைடு புடைப்பு சிற்பங்கள் எழுதிக்கோங்க. முழு உருவ சிற்பங்கள் போட்டு நீங்கள் என்னென்னலாம் எழுதணும்னா, உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவ சிற்பங்கள் எனப்படலாம் போட்டு எழுதிட்டு, அடுத்து 2வது பாயிண்ட் என்ன எழுதணும்னா, தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், அடுத்து வந்து முழு வடிவ உருவங்கள் என 4 நிலை உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. அது வந்து முழு உருவ சிற்பங்கள் எழுதணும். அடுத்து புடைப்பு சிற்பங்கள் போட்டு என்னெல்லாம் எழுதணும்னா, முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம் போட்டு, அதுக்கடுத்து நீங்கள் என்ன எழுதணும்னா, கோவிலின் தரைப்பகுதி, கோபுரம், தூண்கள், நுழைவாயில்கள், சுவர்களின் வெளிப்புறங்கள் என எல்லா இடங்களிலும் புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடிகிறது. அதை வந்து நீங்கள் புடைப்பு சிற்பங்களில் எழுதிக்கோங்க. இது வந்து 2ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, சிறுவினால முதல் கொஸ்டினுக்கான அந்த ஆன்சர்.
அடுத்து ரெண்டாவது நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை? ஆன்சர் நமக்கு 109ஆம் பக்கம் இருக்குது. 109ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. நாயக்கர் கால சிற்பங்கள் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே இருக்க அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சிற்பங்களை காணலாம் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இருக்குல்ல, அதிலிருந்து இங்கே சைடில் சிற்பங்கள் உள்ளன அது வரைக்கும். அடுத்து ஹரிச்சந்திரன்லேருந்து காணப்படுகின்றன வரைக்கும். அடுத்து இறந்தன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து இடம்பெற்றுள்ளது வரைக்கும். அடுத்து நாயக்கர் கால சிற்பக்கலையின் நுட்பத்தின் அதிலிருந்து படைக்கப்பட்டுள்ளன வரைக்கும் எழுதிக்கோங்க. சிறுமினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாயிண்டாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் நாயக்கர் மன்னர்லேருந்து செதுக்கினர் வரைக்கும், மதுரையிலேருந்து காணலாம் வரைக்கும். அடுத்து கீழே இந்த மதுரையிலிருந்து உள்ளன வரைக்கும். அடுத்து ஹரிச்சந்திரன்லேருந்து காணப்படுகின்றன வரைக்கும். இறந்தன் இருக்க அதுலேருந்து இடம்பெற்ற வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து நாயக்கர் காலத்துலேருந்து படைக்கப்பட்ட வரைக்கும் எழுதிக்கோங்க. சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின், எண்ணுப்பெயர் திசைப்பெயர்களில் வல்லினம் மிகுந்து வருவதை சான்றுடன் எழுதுக. இதற்கான ஆன்சர் நமக்கு 119ஆவது பக்கம் இருக்குது. 119ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே 4வதுல 8 தொகை பட்டுப்பாட்டு 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் மின் வல்லினம் மிகும். இது வந்து முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் எடுத்துக்காட்டுன்னு போட்டு திசை பெயர்களின் மின் வலிமிகும். அவ்வளோதான். இந்த 2 மட்டும் எழுதிக்கோங்க. இது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின், குறிஞ்சி நிலம் மணற்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக. ஆன்சர் நமக்கு 112ஆவது பக்கம் இருக்குது. 112ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 112ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாடலின் பொருள்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு பேரா ஃபுல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க. சிறுவினா நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. அடுத்து ஐந்தாவது, ராவண காவியத்தின் வழியே மருதநிலத்தின் அழகர் புலவர் குழந்தை எங்கனம் காட்சிப்படுத்துகிறார். அதே ஆன்சர் அதே 112ஆம் பக்கம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு எதுனா எத்தனாவது பாயிண்ட்டுனா நமக்கு 4வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 4வது பாயிண்ட்டு ஃபுல்லாத்தையுமே முடிய வரைக்கும் முடிச்சுக்கோங்க. மலையடியே ஸ்டார்ட் ஆகி பூத்து நிற்கின்றிருக்கா அது வரைக்கும். சிறுவினா 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம நெடுவினாக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். நெடுவினாக்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து நமக்கு பின்னாடி சில 1 வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதற்கான வீடியோவும் அதற்கான ஆன்சரும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2வில் பார்க்கலாம்.